சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/6/2025 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 23ஆம் நாள், ஏகாதசி திதி நாளை அதிகாலை 4:48 வரை, சித்திரை நட்சத்திரம் நாளை காலை 9:40 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் சிறந்த நாளாக அமையும். அதை போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி அமைப்பாக இன்று இரவு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி அட்டகாசமாக இருக்குதுங்க. ஒரு 3-4 மாதத்திற்கு மேலாக செவ்வாய் நீச்சம் என்கின்ற, வக்ரம் என்கின்ற ஒரு மாதிரியான நிலைமையிலிருந்து மேஷராசிக்காரர்களுக்கு அதையும் செய்ய முடியல, இதையும் செய்ய முடியல, எதையும் செய்ய முடியல என்கின்ற நிலைமைகள்லாம் இருந்தது இல்லையா? அவைகள் அத்தனையும் இன்று முதல் நல்ல விதமாக மாறக்கூடிய, சுப நன்மைகள் நடக்கக்கூடிய, 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறி அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ராசிநாதன் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அடிப்படை அமைப்பு. அதாவது என்னதான் நமக்கு கை காலு நல்லா இருந்தாலும் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சா தானங்க, அதுதானங்க தலைமையாக இருக்குது, தலையாக இருக்குது இல்லையா? அந்த தலை இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தலை அமைப்புகளுக்கான அந்த ராசிநாதன் செவ்வாய் இன்றிலிருந்து வலிமையான ஒரு அமைப்பிற்கு மாறுவது, கடந்த காலங்களில் மேஷராசிக்காரர்கள் எதில் தொல்லைகளை அனுபவிச்சிங்க, எதை செய்ய முடியாமல் போச்சோ அது எல்லாத்தையும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை, காதல், திருமணம் போன்ற அத்தனை அமைப்புகள்லையுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்ப சுப நாளாக இன்னும் சில வாரத்திற்குள்ள, 4 வார காலத்திற்குள்ள மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது அப்படியே நடக்கக்கூடிய யோக நாளுங்க. மேஷத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7-12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச அதிநட்பு வீடு. ஆக கடந்த காலத்தில் கணவன் மனைவி ஒரு மாதிரியாக விரிசல்கள் இருந்தவர்கள், பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்பா அம்மா பேச்சை கேட்போம் என்கின்ற மாதிரியாக கணவன் தன்னுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்பது, மனைவி தன்னுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்பது, முழுசாக கடைசியில் என்ன நடக்கும்னா 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், என்ன பண்ணுறது, தலையெழுத்து, பிள்ளைங்கன்னு ஒன்று பிறந்துருச்சு, அதுங்களுக்காகவது நம்ம சேர்ந்து இருக்கணுமே என்கின்ற மாதிரியாக குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரியல் எஸ்டேட் மற்றும் பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய கட்டிடங்கள் அல்லது வாடகையை மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், ரெசார்ட்டுகள், லாட்ஜிங் போன்றவைகளை, இந்த வாடகை வருமானம் வரக்கூடிய, தினசரி வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், தொழில்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வாரத்திலேயே செவ்வாயுடைய அந்த மாற்றம் நல்ல விதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சிடும். ரிஷபத்தினருடைய யோக நாள் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே 2ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து பொருள் வரவு, தனலாபம் போன்றவைகளை தடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறிவிட்டார். 3ஆம் இடத்துல பாவர்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை அந்தந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது ஒரு முயற்சிகளை அப்படியே நல்ல விதமாக, ஒரு தைரியம், வீரியம்னு சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தைரியம் வேணும். பயந்துக்கிட்டே இருந்தால், ரிஸ்க் எடுக்கலைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பயந்து கொண்டே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாமல் போயிடுது இல்லையா? இந்த பய உணர்வுகளை நீக்கிவிட்டு மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்து செவ்வாய் மாற்றம் இன்னைக்கு நடக்குதுங்க. இனிமேல் அப்படியே படிப்படியாக நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும். தம்பி தங்கைகளின் மேல் கவலைப்பட்டவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மிக மிக முக்கியமாக ஒரு நல்ல அறிமுகம் ஒரு 45 நாளில் கிடைக்குங்க. ஒரு நம்மளை விட பெரியவர்,
ஒரு பணத்தில் உயர்ந்தவர், ஒரு அதிகாரம் உள்ளவர், ஒரு எம்எல்ஏ எம்பி மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவக்கூடிய சிலரை இன்னும் 6-7 வார காலத்திற்குள் நீங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைந்திருந்த ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வாய் இன்றைக்கு 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையை சொல்லப்போனால் 9 கிரகத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் கூட யோக கிரகம் கிடையாது, செவ்வாய் தான் யோகமான கிரகம். இந்த செவ்வாய் அமைப்புகள் எப்பொழுதெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் கடகராசிக்காரர்கள் எதுலேயுமே தோற்று போக மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. அந்த மாதிரியான அமைப்பு இன்னையிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. ராசியில் உங்களை இருந்து கோவப்படுத்திக்கிட்டு உங்களை ஒன்றும் செய்ய முடியாமல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள்லாம் இப்போ அப்படியே படிப்படியாக விலகும். 2ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிறார் என்பது பேசி பிழைப்பது என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அல்லது வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே இருந்துக்கிட்டே நான் அமெரிக்காவுக்கு பேசுகிறேன், லண்டனுக்கு பேசுகிறேன் என்கின்ற மாதிரியான வாய்ஸ் தொடர்பான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த 2 வருடங்களாக இருந்து வந்த நெகட்டிவ் தன்மைகள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பாக 2ஆம் இடத்து செவ்வாய் பயிற்சி இப்போ நடந்திருக்குதுங்க. கடகத்திற்கு இனிமேல் கவலைகளே வேண்டாங்க. சகோதர ஒற்றுமை கூட ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான செவ்வாய் இப்பொழுது 12ஆம் இடத்துல நீச்சமாக இருந்த நிலைமை மாதிரி ராசிக்கே வந்திருக்கிறார். ஒரு சுப கிரகம், உங்களுக்கு அவர் சுப கிரகம் தான். அம்மா அப்பா போன்ற அமைப்புகள், பூர்வீகம் போன்ற அமைப்புகள் எதிலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய யோக கிரகம் இப்போது பலவீனமான நிலைமையிலிருந்து இன்று முதல் மாறி ராசியில் வந்து உட்கார்றது மிகப்பெரிய அற்புத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. கணவன் மனைவி அமைப்புகளில் உறவுகளில் ஏதேனும் ஒரு மாதிரியான கஷ்ட சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு, அதாவது மனைவியோட உடல்நல, கணவனுடைய உடல்நல, கணவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார், மனைவிக்கு ஒன்று சரியில்லை என்பது மாதிரியான ஒருவரோடு ஒருவர் ஏதேனும் கருத்து வேறுபாடோ அல்லது குறையோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை பெற்றிருந்த அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகுந்த திருப்தியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உடுப்பு போடுற சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இராணுவம் போன்ற, காவல்துறை போன்ற அல்லது வாட்ச்மேன் போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்த ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்காத நிலைமை இன்னும் ஒரு 45 நாட்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய, சிம்மத்திற்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் பலவீனமாக இருந்த செவ்வாய் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு மாறுறது அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட மாட்டார். ஒரு பாவர், நமக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்ய இயலாதவர் இப்போது இன்னொரு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் என்ன ஒன்று, பேராசை பெருநஷ்டம்ன்ற போன்ற அமைப்புகளை இப்போது இங்கே 12ஆம் இடத்துலேருந்து செய்வார். அதனால் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான துறைகள், ஷேர் மார்க்கெட்டு போன்றதில் ஆர்வமாக இருப்பீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பிறரை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைக்கிறது. நாங்கள் 4 பேர் பார்ட்னருங்க, அவங்க 3 பேரை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க, நான் போகிறது கூட கிடையாதுங்க, அவங்க கரெக்டாக தான் எனக்கு கொடுக்குறாங்க என்கின்ற மாதிரியாக அதீதமாக பங்குதாரர்கள், கூட்டாளிகள், நண்பர்களின் மீது கொஞ்சம் ஒரு மாதிரியான நம்பிக்கையை வைப்பவர்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, எல்லாவற்றிற்கும், அதாவது உடையவன் எல்லாம் இருக்கை பால்ன்றாங்க இல்லையா, பிறரை நம்புவதற்கும் ஒரு அளவு வேண்டும் என்கின்ற சில பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சகோதரர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்னும் 4 வார காலத்திற்குள்ள தம்பிக்கோ, தங்கைக்கோ, அண்ணனுக்கோ, அக்காளுக்கோ ஏதோ ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை தசம அங்காரகா என்கின்ற நிலைமையில சில வாரங்களாக நீடித்து 10ஆம் இடத்தில் நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைந்திருந்த செவ்வாய் இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுன்றது மிகப்பெரிய ஒரு யோக பலன். உண்மையை சொல்லப்போனால் எல்லா கிரகங்களும் அப்படியே ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு துளாராசிக்காரங்களை விட்டேனா பார் என்கின்ற மாதிரி சந்தோஷத்தில் திக்குமுக்கு ஆடக்கூடிய அளவிற்கு பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய மாற்றங்களாக தாங்க படிப்படியாக வருது. ஆனாலும் அப்படி ஒன்றும் இல்லைங்களே, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் நடக்கலை, ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான துளாராசிக்காரர்களுடைய நிலைமைகள் இருந்தாலும் கூட
ராசி பலனையும் தாண்டி தசாபக்தி அடுக்குகள் எவ்வளவு நன்றாக கை கொடுக்கிறதோ அதன் மூலமாக துளாராசிக்காரங்க நல்லா இருப்பீங்கன்றது தான் உண்மை. அப்படியும் பெரிய கெடுதல்கள் எதுவும் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கிடையாது. இப்போது லாபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கூட தொட்டது துலங்க வைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறாரு. தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலத்தில் லாபமே இல்லைங்க, கையில் காசை பார்க்க முடியலன்னு இருந்தவர்களுக்கு கூட நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே பகை நீச்சம் என 8, 9 போன்ற பலவீனமான இடங்களில் இருந்து வந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போது தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிநட்பு ஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ராஜகுமாரா என்கின்ற விதமாக இந்த ஒரு 4-5 மாதமாகவே சரியா இல்லாத அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இப்போ தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் அதிநட்பு வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த ஒரு 3-4 மாதமாக எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையோ, எந்தெந்தெல்லாம் மன அழுத்தத்தில் இருந்தீங்களோ, எதிலெல்லாம் சரியாக ஒரு விதத்தில் அடுத்தவங்க நம்மளை ஜெயிச்சிட்டாங்களோ, நம்ம ஒரு வெற்றியை அடைய முடியாமல் போச்சோ, அது எல்லாமே அப்படியே படிப்படியாக இனிமேல் முன்னேறுவதற்கான ஒரு சிறப்பு நன்மைகளுக்கான அற்புதமான பயிற்சியாக இன்றைக்கு இரவு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி அமையுதுங்க. இதிலும் ஒரு சிறப்புகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலை போனவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலேயே பட்டம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். தொழில் சிறப்பாக இனிமேல் நடக்கும். ஒரு மாதத்திற்குள்ளேயே தொழிலில் நல்ல மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும். வியாபாரத்திலிருந்து, விவசாயத்திலிருந்து அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய ஒரு யோக நல்ல நாள், தொழில் ரீதியாக முன்னேற்றமான நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுடைய யோக கிரகமான செவ்வாய் இப்பொழுது 8ஆம் இடத்திலிருந்து மாறி 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் 8ல் நீச்சமாக இருந்ததுனால குழந்தைகள் பேரில் வருத்தம், குழந்தைகளுக்கு நோய் சரியில்லை, இது ஆரோக்கியம் நன்றாக இல்லை, அவங்களுடைய படிப்பு நல்லா இல்லை, அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, அல்லது தூர இடங்களில் தான் படிக்கணுன்றாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்கிறாங்க என்கின்ற மாதிரியாக 5 குடையவர் 8ல் மறைந்ததால் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டது போக பிள்ளைகளால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக 9ஆம் இடத்திற்கு இப்போது செவ்வாய் வந்திருக்கிறார். எதிலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும். உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், நீ இதை செய்கிறியா, நான் அதை செய்கிறேனா என்கின்ற மாதிரியாக ஒரு சமாதானமாக போகக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தகப்பன் மகன் மகள் உறவுகள் இன்றிலிருந்து மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். அப்பா சொல்கிறதையும் கேட்டால் என்ன என்கின்ற மாதிரியாக இளைய பருவ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஞானோதயம், கண் விழிப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதை பற்றிய ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசுவினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். லாபாதிபதியான அவர் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தது நல்லதில்லை. ஒரு 4 மாதமாகவே வீட்டில் குழப்பமாக தானே இருந்தது. நீ சொல்கிறது சரியா, நான் சொல்கிறது சரியா, நீ தான் பெரியாளா, நான் தான் பெரியாளான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வயது கேட்டார் போல் குடும்பத்திற்குள்ள குழப்பங்கள் இருந்தது இல்லையா, இதெல்லாம் அப்படியே படிப்படியாக மாறி வேறு ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல செவ்வாயான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல செவ்வாய் இல்லை தான். என்ன பண்ணுவார், துடுக்காக எதையாவது பேச வைப்பார், கோபத்தை கொஞ்சம் அதிகமாக வைப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை வருது இல்லையா. ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையானவர்களாக இருக்கிறனால டக்குன்னு எதையும் பேசிடுவீங்க. என்னையா போயா, நான் சரியாகத்தானே இருக்கிறேன், நீ என்னத்தை சொல்கிறது, நான் தப்பு பண்ணலை, அப்புறம் எனக்கு என்ன வரப்போகுது என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய உணர்வுகள் இருக்கக்கூடியவர்கள் இப்போது 8ஆம் இடத்து செவ்வாயின் காரணமாக யாரையாவது ஒருவரை கோபப்பட்டு பேசி பகை உறவுகள், பகை உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்குது. ஆக செவ்வாய் லாபத்தை கொடுப்பார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், தொழில் மேன்மையை கொடுப்பார் என்றாலும் கூட பகைவர்களையும் கொடுப்பார் என்பதால் பேசுவதில் மட்டும் இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக 6ஆம் இடத்தில் நீச்ச நிலைமையிலிருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே 6ஆம் இடத்துல ஒரு பாவர் இருந்தால் உண்மையிலேயே நல்லது, எதிர்ப்புகளை கொஞ்சம் விலக்கி வைக்கும். 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள் உறவை கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்து வைக்கும். இதை வயதிற்கேற்றாற் போல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். நம்ம ஒன்று சொல்ல, அந்த அம்மா ஒன்று சொல்ல, இல்லது எப்போவுமே புருஷனுங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு 2 கொம்பு முளைச்சிருச்சுன்னு ஒரு அர்த்தம் போல் தெரியுதுன்னு மனைவி நினச்சிக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போது 7ஆம் இடத்து செவ்வாய் வருகிறார்.
அதே மாதிரி தான் காதலன் காதலி உறவுகளும் அதுதானே, ஒரு ஜூனியர் சீனியர் மாதிரி தானே காதலன் காதலியும் கணவன் மனைவியும். அப்போ இன்றைக்கு காதலன் காதலியாக இருப்பவர்கள் தான் நாளைய கணவன் மனைவியாக மாறுகிறார்கள் இல்லையா. ஆணையும் பெண்ணையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த 7ஆம் இடத்த செவ்வாயால் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உண்டு. கூட்டு தொழில் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். தடித்த வார்த்தைகளின் மூலமாக இவர்தான் இப்படி பேசினாரா என்பது மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த பலன் இன்னும் 1.5 மாதத்துக்கு பொருந்தும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட எதிலும் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாள் தான் கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப யோக அருமையான அதிர்ஷ்ட நல்ல நாளுங்க இன்னைக்கு. இத்தனை வார்த்தை சேர்த்து வைக்கிறேன்றதே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதை நீங்களே புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அதிர்ஷ்டமே இல்லையே ஒரு 2-3 மாதமா. எங்கே போனாலும் தொட்டது தொலங்கலை, வம்பு தும்பு இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இருந்தது இல்லையா. இப்போ 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் ராஜயோகாதிபதியான 2-9 கூடையவர் பலவீனம் என்கின்ற நிலைமையிலிருந்து மாறி பலம் என்கின்ற நிலைமைக்கு வந்திருப்பதால் குடும்பம், தந்தை, தாய், குழந்தைகள், அதிர்ஷ்டம் போன்ற அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை இருந்ததோ அந்தந்த பிரச்சனை டக்குன்னு முடிகிற மாதிரி நீங்களே தைரியம் இல்லாமல் இருந்த வந்த நிலைமைகள் எல்லாம் மாறி வர்றது வட்டம் ஒன்றும் பிரச்சனை இருக்கணும், இல்லைனா நான் இருக்கணும், எனக்கு தெரியாது தான், நான் புத்திசாலி தானே என்கின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் தொல்லைகள் தீரும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரியான குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார் என்பது தான் உறுதி. ஒரு ஆரோக்கிய அமைப்புகளில் ஒரு மாதிரியாக இருக்கிறது, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, ஏதாவது ஸ்கேன் எடுத்தால் கூட அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே ஸ்கேன் எடுக்கிறதையும் டாக்டர்கிட்ட போகிறதையும் கூட தள்ளி போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து சிம்ம ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கடகம் வரையிலான 4 ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும், பலன்களை கொடுக்கும்ன்றதை விரிவாக பார்த்துட்ட நிலைமையில் 5வது ராசி என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த பலன்கள், இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி 8ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பு. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரீங்க. இந்த ஒரு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பை அடிக்கடி மூல நூல்கள் வலியுறுத்தி சொல்லுது. 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அந்த சனி இருக்கின்ற இடத்திற்கு பின்னாடி 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிலைத்து இருக்குமாயின் அந்த சனியால் கெட்டதுகளை, அஷ்டம சனியின் தாக்கங்களை செய்ய முடியாதுன்றது ஒரு விதி. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மிகுந்த நன்மையை அடையக்கூடிய ராசியில் சிம்மராசி கண்டிப்பாக உண்டு. 1.5 வருஷத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த ராகு இருப்பார். இந்த ராகு 1.5 வருடங்களுக்கு 7ஆம் இடத்தில் நிலைத்து அமர்வதன் மூலமாக அட்டமச்சனியுடைய கெடுதல்களை உங்களுக்கு கோச்சார வேத நிலைமையிலிருந்து தடுக்கிறார். ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பை தடுப்பு கவசமாக யோகம் செய்யும், அதை செய்யும், இதை செய்யும், 10 லட்சம் கொட்டும், 1 கோடி கொட்டும், வீடு 10 வீடு வாங்குவீங்க, அரண்மனை வாங்குவீங்க, BMW கார் வாங்குவீங்கன்னா நான் சொல்ல விரும்பலை. ஆனால் உங்களுக்கு அஷ்டமச்சனியிலிருந்து இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக 7ஆம் இடத்திற்கு ராகு வருவது மிகப்பெரிய பாதுகாப்பு, கெடுதல்கள் நடக்காத வண்ணம். அப்போ கெட்டது நடக்காமல் இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவோம் இல்லையா. அந்த மாதிரியான ராகு கேது பயிற்சி ஒரு பாதுகாப்பாக அமைந்திருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஐயா 7ஆம் இடத்துல ராகு வர்றது அஷ்டமச்சனியை தடுக்குது, ராசியிலேயே கேது வந்திருக்கிறாரே, இவருக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாபர்கள் ராசியில் உட்கார்ந்தா நம்முடைய செயல் திறமை கொஞ்சம் குறையும், சோம்பல் வந்துடும், அவ்வளோதான், வேற என்ன, இன்றைக்கி இதை பார்த்துக்கலான்றதை இன்றைக்கே முடிக்க வேண்டிய வேலையை கூட தள்ளி அப்படியே வச்சுக்கிட்டு போய் நாளைக்கு பார்க்கலாம், அதை பார்க்கலான்னு மொத்தமாக செய்ய வேண்டிய நேரத்தில் அப்படியே அக்கடான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகளை ராசியில் இருக்கக்கூடிய கேது செய்யும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இப்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்களோடு கூட்டு தொழில் செய்வது அல்லது அவர்களை நம்புறது அல்லது இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மக்கிட்டேயே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களின் மூலமாக அபவாதங்கள்னு சொல்லப்படக்கூடிய வீண் பழிகள், மனசு கஷ்டங்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக நடக்கும். பொதுவான மனசு கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தானே. ஆக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களிடமிருந்து கொஞ்சம் அப்படியே விலகி இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மற்றபடி பெரிய இடத்துல பெரிய சோதனைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையிலே இருக்காது. எதையும் உங்களால் இது பண்ணிக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரி நீக்கு போக்காத்தான் இருக்கும். அவர் மேலே இவர் சந்தேகம், இவர் மேலே அவர் சந்தேகம், நமக்கு தெரியாமல் இவங்க இதை செய்கிறாங்களோ
அப்படி செய்கிறாங்களோ இப்படி செய்கிறாங்களோ, அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு தூக்கி கொடுத்துட்றாங்களோ என்கின்ற மாதிரியாக உழைக்கும் பணம் வீணாக போகிறதோ என்பது மாதிரியான மனைவியை பற்றி ஏதேனும் சந்தேகப்படக்கூடிய சூழல், அல்லது அவங்க வீட்டு பக்கம் அவர் செஞ்சிடறாரோ அப்படின்ற மாதிரி கணவனை பற்றி சந்தேகப்படக்கூடிய சூழல் என்பது மாதிரியான சில அமைப்புகள் இருக்குது. ஆகவே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு ஏற்ப கணவனையோ மனைவியோ ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மூன்றாவது மனிதருடைய தலையீடு இல்லாமல் இருப்பது இந்த ராகுகேது பயிற்சியில் மிக மிக முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வது தானங்க வாழ்க்கையே. அந்த மாதிரியான அமைப்போடும் 40 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஆகவே பெருசாக கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி நார்மலான ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போது ராகுகேது பயிற்சியின் விளைவாக இருக்கிறது. ஆகவே ராகுகேது பயிற்சி பெருத்த சோதனைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்காது என்பதுதான் உண்மை. அடுத்த திங்கட்கிழமை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் சிம்ம ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.